பின்பற்றுவதை, ஒரு மதத்தை அவர்கள் அந்த வழிபாடு செய்வதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சட்டம் அதை முழுமையாக அனுமதிக்கிறது, மத்திய அரசு அதை முழுமையாக பாதுகாக்கிறது. ஆனால் இந்து மக்களுக்காக அவர்கள் நிர்வாகம் செய்கின்ற கோயில்களுக்கெல்லாம் தனியாக ஒரு அமைச்சரை நியமித்து விட்டு முன்பாக பேசிய ஒவ்வொரு விஷயங்களையும் கூர்ந்து கவனித்தால் தெரியும். இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை வக்ஃப் சொத்துக்களும் நேர்மையான வழியிலே, வெளிப்படையான முறையிலே, சரியான முறையில் நிர்வாகம் செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் மக்கள் கருத்துக்களை கேட்டு அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. இவர்களுடைய வழக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கமான சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்த்து அரசியல் செய்கின்ற அந்த அரசியலுக்காக இன்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என சொல்லிவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நானும் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு MR காந்தி அவர்களும். அன்புக்குரிய மீடியா நண்பர்கள், உங்க எல்லாத்துக்கும் நான் கேட்கிறேன், சட்டப்பேரவையில பிஜேபிக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கறாங்க? இன்றைக்கு எங்களை விமர்சனம் செய்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் 5 நிமிஷம் பேசினாங்க. நான் 2 நிமிஷம் பேசணும்னு உடனே ஒரு மதத்தினுடைய பின்பற்றுவதை, ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதில் ஒவ்வொரு நீங்கள் குறிப்பிடுகின்ற விஷயத்திற்கும் தனியாக விவாதம் நடத்துங்கள். நீங்க சமூக நீதிக்கு எதிராக வஞ்சகம் பண்ணது, இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக வஞ்சகம் பண்ணதுன்னா ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இது தீர்மானம். நீங்க தனியா விவாதம் நடத்துங்க, ஒவ்வொன்றுக்கும் நான் தனியாக பதிலளிக்கிறேன். ஆனால் இந்த தீர்மானம் ஏன் இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றுவதற்கு 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, நாடாளுமன்ற கூட்டுக்குழு அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தது. உங்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கூட்டுக்குழுவிடம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த மாநில சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு ஒரு அதிகார வரம்பு இருக்கிறது.